இந்தியாவின் வரலாறுகளிலே நாம் பார்க்கப்படுகின்ற வரலாறுகள் உலகம் முழுக்க நாம் பார்க்கப்படுகின்ற 10ஆம் கிளாஸிலே 10வது வகுப்பு 12ஆம் வகுப்பு BA ஹிஸ்டரி MA ஹிஸ்டரியில போய் பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவின் சுதந்திரத்தில் பங்கேற்றவர்கள் என்று அங்கு போடப்பட்டிருக்கும். ஆனால் அதிலே ஒரு முஸ்லிம்களுடைய பெயர்கள் கூட பதிக்கப்பட்டிருக்காது. எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது, திருத்தப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, 1919ஆம் ஆண்டு ஜாலியின் வாலாபாக் படுகொலைகள் என்று படித்திருப்பார்கள் பிள்ளைகள். அது என்னவென்று தெரியாது. நாமும் படித்திருப்போம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஜாலியின் வாலாபாக் படுகொலை என்று சொல்லப்பட்டிருக்கும். அது படிப்போம், பரீட்சையில் வரும் பொழுது எழுதுவோம், அத்தோடு முடிந்துவிடும். அது யாரால் நடந்தது, எதற்கு நடந்தது? கண்ணியத்திற்குரியவர்களே, அது என்ன என்று கூட நாம் திரும்பி பார்த்ததில்லை. வரலாறுகளை புரட்ட வேண்டும். எந்த சமுதாயம் வரலாறுகளை புரட்டுகிறார்களோ அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். எந்த சமுதாயம் வரலாறுகளை பார்க்கவில்லையோ தோத்து போய்வார் என்று சொன்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். 1919ஆம் ஆண்டு நடந்தது ஜாலியின் வாலாபாக் படுகொலைகள். அது நடந்தது எப்படி என்று சொன்னால், அந்த ஜாலியின் வாலாபாத் என்பது ஒரு கிணறாக இருந்தது. நிறைய முஸ்லிம் இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி போராட்டம் செய்தவர்களை கொன்று குவித்து அந்த கிணறிலே கொண்டு போய் கொட்டினார்கள். அதுதான் ஜாலியின் வாலாபாத். கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, 9.9% முஸ்லிம்கள் அதில் இருந்தார்கள். இறந்து போனவர்கள் அனைவர்களும் 99% அவர்கள் முஸ்லிம்களாகவே இருந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது.